ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வருஷம் ஃபுல்லாக ஒரு கடையில் கிளியரன்ஸ் போயிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த வால்மார்ட் ஸ்டோரில் தான். எல்லா கடையிலையும் ஒரு பெருசாக ஒரு எல்லோ கலர் பேனர் வச்சு கிளியரன்ஸ்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கிளியரன்ஸ் ஐட்டம் இருக்கும். அங்கே மட்டும் கிடையாது, எல்லா ஐட்லையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லோ கலர் ஸ்டிக்கர்ஸ் இருந்தாவே அது வந்து கிளியரன்ஸ் ஐட்டம் தான். இத்தனை பர்சன்டேஜ் கிளியரன்ஸில் இருக்குது அப்படின்னலாம் கிடையாது. 10%லேருந்து 99% வரைக்கும் கூட கிளியரன்ஸில் கிடைக்கும் வால்மார்ட்டில். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஜனவரி அண்ட் ஜூலை மந்தில் வந்து நிறைய இந்த டாய்ஸ் அப்பரல்ஸ் எல்லாம் கிளியரன்ஸ் போகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது 2 தான் பர்டிகுலராக நான் வந்து வால்மார்ட்டில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அது மட்டும் காமிச்சிருக்கேன். பட் இங்கே மட்டும் இல்லை, ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கிளியரன்ஸ் போகும். வால்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது அவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஐட்டம் பார்த்தாலுமே அதை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஏன்னா கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அது வந்து டிஜிட்டலாக வந்து ஆல்ரெடி கிளியரன்ஸ்க்கு போயிடும். ஆனால் அங்கே வந்து ஃபிசிக்கலாக எம்ப்ளாயி மாற்றிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளியரன்ஸ் ஸ்டிக்கரில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஆனால் பயங்கர சீப்பாக வந்து நம்ம ஸ்கேன் பண்ணால் இருக்கும். நான் வால்மார்ட்டில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், அதாவது கிளியரன்ஸ் ஸ்டிக்கரே இல்லாத பொருள் வாங்கினா கூட நான் ஸ்கேன் பண்ணி தான் எடுப்பேன். ஏன்னா அது கூட சம்டைம்ஸ் வந்து ஹிடன் கிளியரன்ஸில் இருக்கும். இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு வால்மார்ட்டில் இருக்க ப்ரைஸ் வந்து இன்னொரு வால்மார்ட்டில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை விட கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். எனக்கு பக்கத்தில் 2 வால்மார்ட் இருந்தது. அதில் இந்த டாய் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் $9, இன்னொரு கடையில் $4 கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய நான் குட்டி குட்டியாக சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹால் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.